ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் ஆமிசார் அண்ட் வில்பியோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் நான் வீடியோட எண்டில் சில சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஆமிசார் வில்பி. ஆமிசார் அப்படின்றது ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். வில்பி அப்படின்றது ஃபியூச்சர் சுச்சுவேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஆமிசாரை பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வில்பியை பற்றி பார்க்கலாம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்ட் கூடலாம் ஆம் இஸ் ஆரை வந்து சேர்ப்போம் அப்படின்றத வந்து பார்ப்போம். ஐ கூட மட்டும்தான் வந்துட்டு நம்ம ஆம் சேர்ப்போம், வேறு எந்த சப்ஜெக்ட் கூடவும் ஆம் சேர்க்க மாட்டோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டே 1லேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். ஐ, வி, யூ, தே, ஹீ, ஷீ, இட்டு, அப்புறம் நேம். ஓகே, இதில் ஐ கூட மட்டும் தான் ஆம் சேர்த்துவோம். ஹீ, ஷீ, இட் வந்துச்சுன்னா ஈஸ் சேர்த்துவோம். வி, யூ, தே வந்துச்சுன்னா ஆர் சேர்த்துவோம். ஓகே, இப்போது இந்த சப்ஜெக்ட் கூடலாம் ஆமிசார் சேர்க்கும் பொழுது இங்கே என்ன அர்த்தத்தை வந்து கொடுக்கும்? ஐ ஆம் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த ஐ ஆம் பக்கத்தில் ஹாப்பின்னு சேர்க்குறோம். ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் ஹாப்பினா நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஹீ ஈஸ்ன்னு இருக்குது. ஹீ ஈஸ் அப்படின்றது ஹீ இஸ் ஹாப்பி, அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றது. இது அட் ப்ரெசண்ட்டில் அவன் ஹாப்பியாக இருக்கான் அப்படின்றது. ஓகே, அப்போது நான் இருக்கிறேன், என்னவா எப்படி இருக்கேன்? ஹாப்பியாக இருக்கேன். அவன் இருக்கிறான், எப்படி இருக்கான்? ஹாப்பியாக இருக்கான். ஷீ இஸ் எப்படி இருக்கா? ஷீ இஸ் ஹாப்பி, அவள் ஹாப்பியாக இருக்கிறாள், மகிழ்ச்சியாக இருக்கிறாள். இட் இஸ் ஹாப்பி, அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. வி ஆர் ஹாப்பி, நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். யூ ஆர் ஹாப்பி, நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், இல்லைனா நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். தே ஆர் ஹாப்பி, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அதையே வந்துட்டு சில வேரியஸ் சுச்சுவேஷனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து 3 விதமாக நம்ம சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பொசிஷனை சொல்கிறது. நான் வந்து ஒரு ஆசிரியராக இருக்கேன், நான் ஒரு டாக்டராக இருக்கேன், ஓகே, நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனாக இருக்கேன். இப்போ பொசிஷனை சொல்லும் பொழுது நம்ம ஐ ஆம், ஹீ ஈஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஆமிசார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னு இருக்கு. ஐ ஆம் அ டீச்சர்னா நான் ஆசிரியராக இருக்கிறேன். என்னவாக இருக்கிறேன்? என்னவாக அப்படின்ற கேள்விக்கு பதிலாக வந்து என்னவா வரும்? எது வரும்? ஐ ஆம் அ டீச்சர், நான் ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். தே ஆர் கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவர்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸாக இருக்கிறார்கள். ஹீ இஸ் அ ஷாப்கீப்பர், அவன் ஒரு ஷாப்கீப்பராக இருக்கிறான். சுகன்யா இஸ் அ டீச்சர், சுகன்யா இஸ் அ டீச்சர், சுகன்யா ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர், என்னுடைய அப்பா விவசாயியாக இருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு பொசிஷனை சொல்லும் பொழுது இந்த ஆமிசார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து என்னென்னா ஸ்டேட். ஒரு மனநிலையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு நிலையை பற்றி சொல்லும் பொழுது நம்ம வந்து ஆமிசார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹாப்பி, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். ஓகே, ஐ எம் காம், நான் அமைதியாக இருக்கேன். ஷீ இஸ் வெரி கைண்ட், அவர் ரொம்ப கைண்டாக இருக்கா. தே ஆர் டயர்ட், அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க. யூ ஆர் மை ஃப்ரெண்ட், நீ என்னுடைய ஃப்ரெண்ட். அதே சமயம் கெவின் இஸ் ஹங்க்ரி, கெவின் ரொம்ப பசியில் இருக்கான். ஓகே, ஸோ வந்துட்டு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேட், ஒரு நிலையை பற்றி சொல்லும்போது சொல்லுவோம். அடுத்ததாக வந்துட்டு லொக்கேஷன். இதெல்லாமே லொக்கேஷன். நான் இங்கே இருக்கேன், நான் கிச்சனில் இருக்கேன், நான் வந்துட்டு துபாயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லொக்கேஷனை சொல்கிறது. அது வந்துட்டு அந்த இடத்துல வந்து ஆமிசார் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இன் த கிச்சன், நான் கிச்சனில் இருக்கேன். வி ஆர் ஹியர், நாங்கள் இருக்கோம், நாங்கள் இங்கே இருக்கோம். நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வி ஆர் ஹியர் அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஹீ இஸ் இன் துபாய், அவன் துபாயில் இருக்கிறான். இட் இஸ் இன் த ஃபாரஸ்ட், அது காட்டில் இருக்கிறது. ஷீ இஸ் அட் த கான்சர்ட், அவள் கான்சர்ட்டில் இருக்கிறார். the students are in the exam hall, மாணவர்கள் எக்ஸாம் ஹாலில் இருக்கிறார்கள். ராஜு இஸ் அட் த லைப்ரரி, ராஜு லைப்ரரியில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஆமிசார் வந்து எங்கே யூஸ் பண்ணணும்? ஐ வந்துச்சுன்னா ஆம் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட் வந்துச்சு, ஹீ ஷீட்டு ஒரு சிங்குலர் நேம் வந்துச்சு அப்படின்னா ஈஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்துட்டு வி, யூ, தே வந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்ணுவோம். இதை 3 விதமாக சொல்லுவோம். ஒன்று என்ன அப்படின்னா பொசிஷனை சொல்கிறது. சில பேர் வந்து என்னென்னா, இப்போ உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் அப்பா என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மை ஃபாதர் இஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லை மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வந்துட்டு அது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் என்னவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நம்ம அதை வந்து ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா உங்களோட ஸ்டேட்.
நீ என்ன மனநிலையில் இருக்க, ஐம் ஹாப்பி, ஐம் டயர்ட் அப்படின்ற இடத்துலலாம் வந்துட்டு ஆம் இஸ் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்துட்டு லொக்கேஷன், எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் இன் துபாய், நான் துபாயில் இருக்கேன். ஓகே, அதே மாதிரி தே ஆர் இன் த கிச்சன், அவர்கள் கிச்சனில் சமையல் அறையில் இருக்கிறார்கள். ஓகே, ஷீ இஸ் இன் த கிரவுண்ட், அவள் மைதானத்தில் இருக்கிறாள். ஓகேவா, இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஆம் இஸ் ஆர் வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா, இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கிறாள், இருக்கிறான், இருக்கின்றார்கள். யூ ஆர் இன் த லைப்ரரி, நீ லைப்ரரியில் இருக்கிறாய். ஓகேவா, ஷீ இஸ் இன் த ஸ்விம்மிங் பூல், அவள் ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறாள். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துட்டு ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். இன்னும் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐ எம் கோயிங், நான் சென்று கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணுவோம். அது நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நான் டீச் பண்ணுவேன் இதுக்கு அடுத்து வரக்கூடிய அப்கமிங் வீடியோஸில். அப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வே வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் இதையே வந்து திருப்பி கொஸ்டினாக எப்படி கேட்குறது, ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். எஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் யூ ஹாப்பி, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி வில் பி அப்படின்ற ஒரு வேர்டு சொன்னேன் இல்லையா, அதையும் பார்த்துடலாம். ஓகேவா, இப்போ என்னென்னா இந்த ஆம் இஸ் ஆர் வில் பி, ஆம் இஸ் ஆர் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா என்ன அர்த்தம், இரு அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, பி ஹாப்பி ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றது. பி ஹாப்பி, பி காம், அமைதியாரு, பி குவைட்டாரு அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போது இந்த பிக்கு முன்னாடி வில் சேர்ப்போம். வில் சேர்த்தோம் அப்படின்னா வில் பி அப்படின்னு மாறும். அப்போ வில் பி அப்படின்னா அது ஃப்யூச்சராக மாறும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வில் பி அ டீச்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐ வில் பி அ டீச்சர்னால் நான் டீச்சராக இருப்பேன். ஐன்னு வரும்போது நான் ஆசிரியராக இருப்பேன் அப்படின்னு வரும். இதே ஹீ வில் பி எ டீச்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ என்னவா அது மாறும், அவன் ஒரு ஆசிரியராக இருப்பான் அப்படின்னு மாறும். ஐ வில் பி ஹாப்பி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி தே வில் பி ஹாப்பி அப்படின்னா அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போது பி அப்படின்னா இருன்னு அர்த்தம், வில் பி அப்படின்னு சேர்ந்துச்சு அப்படின்னா இருப்பார்கள், இருப்பேன், இருப்பான், இருப்பாள் அப்படின்ற அர்த்தத்தை வந்து கொடுக்கும். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ வில் பி ஹாப்பி, நான் ஹாப்பியாக இருப்பேன். ஹீ வில் பி அட் ஹோம், அவன் வீட்டில் இருப்பான். ஹீ வில் பி அட் ஹோம்னா அவன் வீட்டில் இருப்பான். தே வில் பி ஃபுட்பால் பிளேயர்ஸ், அவர்கள் ஒரு ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருப்பார்கள். வி வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஒரு நல்ல நண்பர்களாக இருப்போம். ஷீலா வில் பி எ டாக்டர், ஷீலா ஒரு டாக்டராக இருப்பாள் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இப்போ உங்களுக்கு ஆம் இஸ் ஆர் வில் பி வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா காமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து கொடுக்குறேன். என்னென்னா, நான் பிஸியாக இருக்கிறேன், என் அக்கா துபாயில் இருக்கிறாள். ஸோ இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ஆம் இஸ் ஆர் யூஸ் பண்ணி எப்படி கொஷின் கேட்குறது, அதே சமயம் அடுத்ததாக இப்போது நான் வந்து ஐ எம் ஹாப்பின்னு சொல்கிறேன், நான் இப்போ ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்ற போது என்ன ஆக்சிலரி வேர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.